வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் சமயத்தில் பண்ணினேன்னு நினைக்கிறேன், ரொம்ப லாங் பேக். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாகக்காய் தொக்கு. இது வந்து ஒரு 1/4 கிலோ பாகக்காய். இது நல்லா உள்ளுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன், ஒரே ஒரு ஸ்பூன் அதில் போட்டு வதக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடலாம், ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடலாம். முதல்ல இதை நல்லா வதக்கி எடுத்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி பண்ணினேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பாகக்காய் மட்டும் நல்லா வதங்காமல் வேகாமல் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதனால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா வறுத்துருந்தோம். அதுக்கப்புறமா தொக்கு பண்ணலாம். நம்ம நல்லா வதங்கி இருக்குது. இதை எடுத்து சைடில் வச்சுக்கலாம். நாலுலேருந்து 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். கடுகு வெடிக்கிறது ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போடுறேன். 2 மிளகாய், 2 வெங்காயம், ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி, ஒரு 1 டீஸ்பூன் யோகாம்பால் சாம்பார் பொடி, காரப்பொடி ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட. எண்ணெயில் பொரி விட்டுட்டு தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்தால் 2 போடும். நீங்கள் சாம்பார் பொடி போடலை அப்படின்னு சொன்னால் இதில் வந்து தனியா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி போடுறேன் அப்படின்னு சொன்னால் தனியா பொடி வேணும்னு அவசியம் இல்லை. சாம்பார் பொடி நம்ம ஒரு 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கோம். காரப்பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கோம். தக்காளிலாம் நல்லா ஸ்மாஷ் ஆக ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்சுட்டு பாகக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளிதலை கொஞ்சம் கரைச்சி விடலாம். புளி எவ்வளோ விடணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தக்காளி வேறு இருக்குது, அதனால கொஞ்சமாக ஒரு நீங்கள் கரைச்ச புளியில் வந்து ஒரு 1/2 கப் இருந்ததுன்னா போதும். அதை விட்டேன்னா போதும். பாகக்காய் வதங்கிறதுக்கு மட்டும்தான் போட்ட உப்பு இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இது மாதிரி 1 டீஸ்பூன் கிட்ட வெள்ளைப்பொடி. இதை நல்லா மூடி வச்சு வேக விட்டுடலாம். நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நிச்சயமாக வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இதை நல்லா இந்த பாகக்காய் எல்லாமும் ஜோராக வெந்துடுத்து. ஆல்ரெடி நல்லா வதக்கிட்டு யூஸ் பண்ணேன்னா அவ்வளோ தூரம் கசப்பு தெரியாது, நல்லா இருக்கும். இது எல்லா கிழமே கொஞ்சம் மைல்டு கசப்பு, அதுவும் ஒரு சுவை, அதோட சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கசப்பு அவ்வளோவா தெரியாத இருக்கிறதுக்கு தான் அது ஒரு தடவை வதக்குறோம். அதுக்கப்புறம் இவ்வளோ தக்காளி வெங்காயம் எல்லாம் போடுறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ராத்திரி வேலையில் பாகக்காய் சாப்பிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஹார்ட் டு டைஜஸ்ட், அதுதானே வழிய வேறு எதுவும் இதுக்கு மெடிசன் இது சொல்ல முடியாது. இது நல்லா வேகலை அப்படின்னாலும் பிரச்சனை. அதே மாதிரி
இப்போ சாப்பிட்டோன்னா இது நல்லா வெந்து சாப்பிட்டா கூட ஹார்ட் டு டைஜஸ்ட், அதனால் ரொம்ப டைம் எடுக்கும். டே டைமில் இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கே தெரியும், சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்ற லெவலில் இருக்கும். நீங்கள் நல்லா சுட சுட சாதம் வச்சுட்டு இது நிச்சயமாக 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நல்ல வாசனையாக ஜம்முன்னு இருக்குது. ஆனால் என்னை கேட்டால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்லுவோம், எனக்கு வந்து ஒரு காம்படிஷனில் என்னை கூப்பிட்டுருக்கட்டே அந்த குக்கிங் காம்படிஷன் இது, என்னை வந்து அதுக்கு ஜட்ஜாக கூப்பிட்டுருந்தா தெரியாதனமாக. சரி நம்மளும் போயிட்டோம் அதுக்கு. அதில் நான் எதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒருத்தர் வந்து இந்த பாற்காயோட தோலியை சீவி அதில் வந்து சாலட் பண்ணியிருந்தா, அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தேன். அந்த சாலடை யாருக்குமே கொடுக்கவும் இல்லை, நானே சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ, அதாவது என்னோட கூட வந்திருந்த ஃப்ரெண்டு சொன்னா, உனக்கு பார்க்காம பிடிக்குங்கிறதுக்கோசரம் இப்படி ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கே. இல்லை, ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபைனல்ஸ் போகிறோம், ஜட்ஜஸ் சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவா அப்படின்ற கொஞ்சம் கூட ஒரு இதுவே யோசிக்காமல் அவள் பண்ணிட்டு வந்திருந்தா பாருங்க. அதுதான் அங்கே அவளோட அந்த கட் ஃபீலுக்கு தான் நான் அங்கே இது பண்ணினேன். அதனால தான் நான் அவளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தேன். பாவக்காய் வந்து அந்த மாதிரி சாலட் பண்ணி கூட சாப்பிட்றா. அது மாதிரி சாலடாக கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரியலி ரொம்ப நல்லா இருந்தது. அதை தோலியை சீவிட்டு அதோட கூட நல்ல ஒரு சாட் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஜோராக பண்ணியிருந்தா, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ யாருக்கான்னு தெரியும்னா அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. பிடிக்கும்னா, டைஜஸ்ட் ஆகும்னா, அதுதான் பச்சையாக இருக்கிறச்சு அது எவ்வளோ தூரம் இதாக இருக்கும்னு தெரியாது. நீங்கள் பார்த்துன்னு சாப்பிடுங்க. எனக்கு இதெல்லாம் செட் ஆகும், அதனால் நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கெல்லாம் எது செட் ஆகுமோ அதுக்கு தான் நம்ம பார்த்து பண்ணுவோம். ஜோரான இந்த பாற்காய் தொக்கு தயாராகிட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கசப்பே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.